delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ எடப்பாடிய பாஜக கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம்னா கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பா. பீகார் மாதிரியா? பீகார் மாதிரி. அதிமுக, விஜய், பாஜக. பீகார்ல வேற அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமா, அவர் போயிட்டாரு. இப்போ அதே நிலைமை வந்துடும் எடப்பாடி பயப்படுறாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் நாங்கள் கூட்டிகிட்டு வருவதை நாங்கள் பார்த்துக்கிறோம். 100 சீட்டை நீங்கள் எடுத்துக்க, 134 எங்கிட்ட கொடுத்துரு. விஜய் பாஜக 2 பேர் 134, பாமக உட்பட அத்தனை பேரும் சீட் ஷேரிங் பண்ணிக்கிறோம். அதிமுகவுக்கு 100 சீட்டு தான். என்ன சார் இது? அதிமுக 100 சீட்டு, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகம்னா அப்போ சிக்கலாச்சு ஜெயிச்சா கூட. இன்னும் களத்தில் இறங்கவில்லை. அதிமுக விஜயை பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் வழியாக பேசுகிறாங்க, அமித்ஷா வழியாக பேசுகிறாங்க. திரிஷா அவருடைய தாய் மாமன் ஒருவர் பாஜக பெரிய பொறுப்பு இருக்கார், அவர் வழியாக பேசுகிறாங்க. ஆக எடப்பாடி வேதனை, விஜயும் வேதனை, அமித்ஷா சாதனை. இவனுக்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டானுங்களா? விரித்த வலையில், கன்னி வலையில் விஜய் எடப்பாடி மாட்டிக்கொண்டார்கள். நம்ம சொல்கிறதான் என்கிட்ட பேசுகிறோம். ஆக மொத்தம் விஜய் கட்சியில் இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. திரிஷாவுடைய உறவினர் ஒருவர் பாஜகவில் ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் இருக்கார். அவர் தான் திரிஷாவை இயக்கி அதன் மூலம் விஜயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு ஒரு ஃபார்முலா ஓடிட்டுருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அரசியல்வாதிகள் சுற்றுப்பயணம் மாதிரி நீங்களும் சுற்றுப்பயணத்தில் இருக்கீங்க, உங்களை பிடிக்க முடியல. இப்போ என்னன்னா சார், பிரபலமான பத்திரிகைகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே வந்து திரும்பவும் ஒரு விஷயத்த ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா, மறுபடியும் என்டிஏ வந்து தாவேக கூட பேசுகிறாங்க, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்புறம் என்டிஏ கூட்டணி மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கா, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிமானம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களா. இப்போது எடப்பாடிய பாஜக கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம்னா கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக. பீகார் மாதிரியா? பீகார் மாதிரி. அதிமுக, விஜய், பாஜக. பீகாரில் வேற அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமாம், அவர் போயிட்டார். இப்போ அதே நிலைமை வந்துடும் எடப்பாடி பயப்படுறாரு. இப்போது எடப்பாடி பாஜக தரப்பு என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட நான் கூட்டு சேரலைன்னா விஜய் என்கிட்ட வந்திருப்பார், திருமாவை என்கிட்ட வந்திருப்பார், கம்யூனிஸ்டுகள் வந்திருப்பாங்க, நான் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருப்பேன், திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை நான் கொடுத்துருப்பேன். பாஜக கூட்டணி வைத்த பிறகு முஸ்லீம் என்கிட்ட இருந்த முஸ்லீம் எஸ்டிபி முஸ்லீம் லீக்கே என்கிட்ட வெளியே போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வர மறுக்கிறாங்க. திருமாவளவன் பாஜக பாமக இல்லைன்னா தான் வருவாங்கிறாரு. எனக்கு பாமக கூட நான் சமாதானப்படுத்திடுவேன், பாஜகவை திருமாவளவனை அந்த கூட்டணி சமாதானப்படுத்துவோம். ஆக எனக்கு இழப்பே நீங்கள் தான், யார் அமித்ஷாட்ட நேரடியாக சொல்கிறார். அந்த இழப்பை சரி பண்ணணும்னா விஜயை இந்த கூட்டணியில் கூட்டிகிட்டு வாங்க. விஜயை உங்களால் கூட்டிகிட்டு வர முடியும். இது யாருடைய குரல்? இபிஎஸ் அவருடைய, எடப்பாடியுடைய குரல். திமுகவை எதிர்த்து நம்ம வெற்றி பெறணும்னா விஜயை கூட்டிகிட்டு வரணும். அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு, விஜய் உள்ளே வந்தால் அவர் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்குறாரு. பாஜகவும் கூட்டணி மந்திரி சபை, அதிமுகவும் கூட்டணி மந்திரி சபை. கொள்கை எதிரி சார் வருவாரா? கொள்கை எதிரியாச்சே வருவார். இல்லை, திமுகவோட கொள்கை எதிரியில் திமுக பாஜகவோட இருந்தது. அதிமுக கொள்கை எதிரி தான். ஜெயலலிதாவை வாஜ்பாயை பிரதமர் ஆக்கிச்சு, அப்புறம் முன்னாள் பிரதமர் ஆக்கிச்சேன். இங்கே கூட்டணி கொள்கை எல்லாமே வந்து இங்கே பேசுவதற்கு பொருந்துமே தவிர உண்மை நிலவரம் கிடையாது. அப்போது எடப்பாடியை வேலுமணியை வைத்து, சிவி சண்முகத்தை வைத்து, இப்போ வேலுமணி பாஜகவுடைய ஆள், வேலுமணியை இப்போ சிவி சண்முகத்தை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து பாஜக விஜய் கூட்டணியை சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்ன, யார் கேட்குறா? வேலுமணி கேட்குறார். தங்கமணி இதுக்கு உடன்பாடாக இருக்கார். சிவி சண்முகம் இதை ஆதரிக்கிறார். இப்போ 78 மாவட்ட செயலாளர்கள் வேலுமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு கடிதத்தை வாங்கியிருக்கார். இவரே 40 மாவட்ட செயலாளர்களை ஒரு 80 மாவட்ட செயலாளர் ஆக்கிய பிறகும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க? வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில்.
நீங்கள் நேருவை எதிர்த்து ஒரு வேட்பாளரை வேலுமணி அறிமுகப்படுத்துகிறார். 77 வயசு, ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை, திருச்சியில். அப்போ எடப்பாடி கேட்குறாரு, இவர் நிறுத்தினா பை எலெக்ஷன் வந்துருமே, இவர் எப்படி நீ வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்கிற? நேருவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஆள் வேணுமே, ஏர்போர்ட் விஜய் அப்படின்னு ஒருத்தரை அவர் எடப்பாடி சொல்கிறாரு. வேலுமணி என்னங்கிறாரு, இல்லை சீனிவாச மாவட்ட செயலாளர் ஒரு வசதி படைத்த ஒருவரை, செலவு பண்ணக்கூடிய ஒருவரை நிறுத்தியிருக்கார். செலவு பண்ணால் ஜெயிக்க முடியாது. 77 வயது முதியவர், நீங்கள் எப்படி ஓடி ஆடி வேலை செய்ய முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? இப்படி முரண்பாடுகளாக நிறைய வருது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் நாங்கள் கூட்டிகிட்டு வருவதை நாங்கள் பார்த்துக்குறோம். 100 சீட்டை நீங்கள் எடுத்துக்க, 134 எங்கிட்ட கொடுத்துரு. விஜய் பாஜக 2 பேரும் 134, பாமக உட்பட அத்தனை பேரும் சீட் ஷேரிங் பண்ணிக்கிறோம். அதிமுகவுக்கு 100 சீட்டு தான். என்ன சார் இது? அதிமுக 100 சீட்டு, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகம்னா இப்போ சிக்கலாச்சு ஜெயிச்சா கூட. ஆமாம், அதுதான். இப்போ பாஜக என்ன சொல்லுதுன்னா, நாங்களும் ஆல் இண்டியா ரூலிங் பார்ட்டி, விஜய் ஒரு வலிமையான எமர்ஜிங் பவர். அப்போ ஆளுக்கு 60 சீட் கொடுக்கணும். 134 பாமக போக வந்த ஒன்று போக நாங்கள் ஒரு 50 சீட்டாக நிற்கணும். இப்படி இந்த ப்ராசஸை எடப்பாடியால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்காலத்தில் நிதிஷ்குமாரை போல தன்னுடைய நிலைமை உருவாவதற்கு இதுதான் அடிப்படைன்னு நினைக்கிறார். எதிர்காலத்தில் 118க்கு மேலே இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதிமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஜெயலலிதா அப்படி தான் அமைச்சாங்க. இப்போது எடப்பாடியை விஜய் இல்லாமல் மிரட்டிய பாஜக இப்போ விஜயை காட்டி மிரட்டுகிறார்கள். நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படம் பூரா இருந்தது அதிமுக மாநாட்டில். யார் படம் இல்லை? எடப்பாடி படமே இல்லை. ஆனால் அதுக்கு அவங்க தரப்பில் வந்து கட் அவுட்டே தனியாக வச்சுருக்காங்க. அதை ஊடகங்கள் காட்ட மாட்டுறாங்க. நீங்கள் வந்து ஆர்ச்சை மட்டும் காமிக்கிறீங்க, கட் அவுட் இருக்குல்ல இபிஎஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஊடகங்கள் காண்பிப்பாமல் போகிறது 2வது விஷயம். எங்கே வைக்கணும்? அதை எல்லாரும் ஃபோட்டோ ஒரு இடத்துல வச்சு, அதுதானே முறை. ஓகே, கொண்டு இப்போ மாநாடு பின்னாடி கட் அவுட் வச்சா யாருக்கு தெரியும்? அப்போது நீங்கள் வன்மத்தை காமிக்கிறீங்க. எடப்பாடியை நீங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள். பிஜேபி சதி செய்கிறது, பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிறது. அப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா கட்சி தானே, உங்களுக்கு நிரந்தரமான கட்சி இல்லையே. இப்படி முரண்பாடு வந்த பிறகு எடப்பாடி இப்போ பாஜகவை கூட்டணியில் சேர்த்த பிறகு நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவை எப்படி சரி செய்வது? விஜயை தனியாக கூப்பிட்டா விஜய் வரமாட்டேங்கிறார். பாஜக அழுத்தம் கொடுத்தால் அது ஆலோசிப்பதாக பேசப்படுகிறது. இந்த சூழலில் எடப்பாடியை போய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் பாஜகவை என்பது தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி, அனைவரிடையும் கேட்கப்படுகிற கேள்வி. அதிமுகவை கட்டுப்பாடோடு கொண்டு சென்று ஆட்சி அமைப்பதற்கான சாமர்த்தியம் எடப்பாடிக்கு இருக்கா? எப்படியும் திமுக வந்துவிடக்கூடாது என்பதில் பாஜக உறுதியாக இருக்குது. திமுக வந்துவிடக்கூடாதுன்னா அதிமுக வரணும்ல, அதற்கான வேலை செய்யணுமில்ல. அந்த வேலைகள் எதிராக இருப்பதாக எடப்பாடி அஞ்சுகிறார். மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலும் சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி ஸ்லோ பாய்சன், இவர்கள் 2 பேரும் டைரக்ட் பாய்சன். இப்போ கட்சி ஜெயலலிதா இருக்கிற போது இப்படி பண்ண முடியாது, எம்ஜிஆர் இருக்கிற போது இப்படி யாரும் எதிர்த்து பேச முடியாது. எஸ்டிஎஸ் பண்ணார், எஸ்டிஎஸ் மறுபடியும் சரண்டர் ஆனார். எடப்பாடியை பொறுத்தவரை இந்த கட்டுக்கோப்பாக இருந்தால் பாஜகவை விரட்டி பார்க்கலாம். ஆனால் கட்டுப்பாடு செங்கோட்டையனை போல, செங்கோட்டையன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? தாவேக்காக்கு போயிட்டார். சத்யபாமாவை மகளிர் அணி தலைவியை அறிவிக்க சொல்கிறாரு, அவங்க அறிவிக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ இந்த சண்டை ஓடிட்டுருக்கு தாவேக்காக்குள்ள. நாஞ்சில் சம்பத்து எந்த சேனலில் போய் பேசக்கூடாது, கட்சி கட்டுப்பாடு
கட்சி கருத்தை நீங்கள் முரண்பாடாக சொல்கிறீங்க, அதில் போகக்கூடாதுன்னு ஆதவர்ஜனா நாஞ்சில் சம்பத்துக்கு உத்தரவு விடுறாரு. கோயில கூவக்கூடாதுன்றாங்களா? கர்ஜிக்க கூடாங்க. அவர் சொல்கிறாரு, நான் விஜயோட சீனியரு, விஜய் எங்களை பேச சொல்லுங்கிறாரு. எங்களை பேச சொல்லுங்கிறாரு. ஆக மொத்தம் விஜய் கட்சியில் இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. திரிஷாவுடைய உறவினர் ஒவ்வொரு பாஜகவில் ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் இருக்கார். அவர் தான் திரிஷாவை இயக்கி அதன் மூலம் விஜயை கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கு ஒரு ஃபார்முலா ஓடிட்டுருக்கு. இது ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் திங்கட்கிழமைக்கு, அதாவது கூடிய விரைவில் அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. அறிவித்த பிறகு திமுக களத்தில் இறங்கிடும். அதிமுக இன்னும் களத்தில் இறங்கவில்லை. அதிமுக விஜயை பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பவன் கல்யாண் வழியாக பேசுகிறாங்க, அமித்ஷா வழியாக பேசுகிறாங்க. திரிஷா அவருடைய தாய் மாமன் ஒருவர் பாஜகவில் பெரிய பொறுப்பு இருக்கார், அவர் வழியாக பேசுகிறாங்க. இத்தனை தடவை பேசுகிறாங்க. இப்போ விஜய்க்கு எடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, நீங்கள் இந்த கூட்டணியில் விஜயகாந்தை போல் எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை ஒரு 25 எம்எல்ஏவோ இருந்தால் நீங்கள் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கான முயற்சி செய்யலாம். நீங்கள் கூட்டணியில் சேரல 10% 5% வாக்கு வாங்கினீங்கன்னா 5 ஆண்டு காலம் உங்கள் மீது யார் ஆளுங்கட்சியாக வருகிறார்களோ அவர்கள் உங்களை கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டும்னு மிரட்டல் நடக்குது. ஒரு பிரபலமான அச்சு ஊடகம் ஒன்று சார், அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க, அதை ஒரு நியூஸ் கார்டாக போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கிட்டா அது வந்து தற்கொலைக்கு சமம்னு சொல்லி ஜான் சொல்கிறாரு தாவேக்கால அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க இதை பற்றி தாவேக்காவுக்குள்ள? அதாவது தாவேக்காவுக்குள்ள ஒரு 3 கருத்து இருக்குது. ஒன்று ஜான் ஒரு கருத்து வச்சுருக்காரு, ஆதவர்ஜனா ஒரு கருத்து வச்சிருக்காரு, புஷி ஒரு கருத்தை சொல்லுகிறார். யார் கருத்து வலிமையான கருத்து? அது விஜய் தான் முடிவு பண்ணணும். 3 பேர் கருத்தையும் கேட்குறாரு. 3 பேர் கருத்தையும் கேட்குறாரு. 3 பேரும் 3 விதமான கருத்தை சொல்லுகிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமி தனிச்சே நிற்கணுங்கிறார். புஷி ஆனது என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோடு கூட்டணி சேரலாங்கிறார். ஆதவர்ஜனா அதிமுகவோடு கூட்டணி சேரலாங்கிறாரு. புஷியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 60 சீட்டு, 3 கட்சிகளுக்கும் இணையான சீட்டு கிடைத்தால் நம்ம அதை ஆதரிக்கலாங்கிறாரு புஷி. இப்போது இந்த 3 கருத்தில் விஜய் எதை முடிவு செய்து எடப்பாடியோடு பேச போகிறார்? இது நல்ல கூட்டணி தான். பாஜக, விஜய், எடப்பாடி 3 வலிமையான கூட்டணி. ஆட்சி பிடிச்சிடலாம். திமுகவுக்கு இப்போ டெப்ரிசிட்டே ஒரு 3.5% 5% தான். 5% அதிருப்தி இப்போ திமுக மீது இருக்குது. ஆனால் இந்த முக்கோண அரசியல் இதை யார் தலைமை தாங்குவது? அதிமுக வந்து சமீப காலத்தில் விஜய் கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. நீங்களும் ஊழல் சக்தின்னு சொன்னார், எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு முதல்ல சொன்னார். இவ்வளோ பேசிட்டு எப்படி சார் சங்கடமாக இருக்காதா? இல்லை, அதாவது தேசிய கொடிய 3 கலரில் தான் தேய்க்கப்பட்டிருக்கு. தேசிய கொடிய ஒரே கலரில் இல்லை, 3 கொடி, அதில் அசோக சக்கரம். இது அரசியல். ஏதாவது ஒரே கலரில் ஒரு கட்சி கொடியை காமிங்க, அதுக்கு இதுதான் அர்த்தமா? இதுதான் அர்த்தம். கருணாநிதி தான் சொல்லுவார், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இதுதான் கருணாநிதி அரசியல். இதன் அடிப்படையில் தான் விஜய்க்கு அடுத்த 5 வருடம் அதிகாரமே இல்லாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் இருந்தால் 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஆதவர்ஜனா விஜய்கிட்ட சொல்கிறார். அப்போ இதை சரி பண்ணுவதற்காக தான் புஷி என்ன சொல்கிறாரு, நமக்கு அதிமுக பாஜகவுக்கு இணையான சீட்டை வாங்கி நம்ம ஜெயிப்போங்கிறாரு. ஜான் என்ன சொல்கிறாரு, தேவையே இல்லை, நாமே நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலான்னு ஜான் ஆரோக்கியசாமியினுடைய கணக்கு. அவர் வந்து கொக்கோ கோலா கம்பெனியினுடைய பிராண்டு ஹெட் அம்பாசிடர். கொக்கோ கோலாவை எல்லாத்தையும் குடிக்க வச்சிடலாம், ஓட்டு போட வைக்க முடியுமா? கொக்கோ கோலா குடிப்பது என்பது வேறு, நீங்கள் கொக்கோ கோலா குடித்தவர்கள் ஓட்டு போடுவது என்பது வேறு. கருணாநிதியே இந்த ஃபார்முலாவில் ஜெயிக்க முடியல. கூட்டம் கூடுறான் ஐயா, நானும் எவ்வளவோ பேசுகிறேன், ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஐயா. யார் சொன்னது? கருணாநிதி சொன்னது. சிவாஜி நீங்கள் அரசியல் விட்டே போயிட்டார். தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி வச்சுருந்தார். இதெல்லாம் கடந்த காலம். ரஜினி வர்றன்னு அரசியலுக்கே வரல. சரத்குமார் காணாமே போயிட்டார். மேலே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா சிரஞ்சீவி வலிமையாக இருந்தார்.
காங்கிரஸில் இணைச்சிட்டு கப்சுப்புன்னு ஆகிட்டார். இப்போ இதெல்லாம் விஜய்க்கு எடுத்து சொல்லப்படுகிற பொழுது எடப்பாடி கூட்டணி நமக்கு எதிர்காலத்தில் பலமாக இருக்கும். எடுத்து சொல்கிறாங்களா, மூளைச்சலவை செய்கிறாங்க? இல்லை, அது ஏதோ ஒன்று. நீங்கள் 51 வயது இளைஞர் அவர் விஜய், அவருக்கு போய் மூளையும் செய்ய வேண்டியதில்லை, சலவையும் செய்ய வேண்டியதில்லை. அரசியல் தெரியாது. ஆனால் திரிஷா அப்போ ஆலோசகராக மாறியிருக்கார். திரிஷா ஆலோசகராக மாறிய பிறகு அவர் அரசியல் இப்போ தான் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த அரசியலை தேர்தல் நெருங்குகிற பொழுது ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் விஜய் தப்பிப்பார். இல்லை என்றால் நீங்கள் அதிமுக திமுக 2 பேருமே விஜயுடைய வேட்பாளர்களை நீங்கள் 234 வேட்பாளர் போட்டாலும் 2 பேரையும் சமாளிப்பது என்பது ஒருவரோடு சேர்ந்து ஒருவரை சமாளிக்கலாம். அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை சமாளிக்கலாம். இதை தான் ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஆனால் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது நீங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு தான். ஏறக்குறைய ஒரு 70,000-80,000 விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. ஒரு மொத்தம் 234 தொகுதியில் 100 ரூபா தான் விருப்ப மனு. அதாவது விருப்ப மனு வாங்கின விஜய் கையால் வாங்கலாம்னே எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டான். ரிட்டர்ன் எத்தனை போச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கணக்கு இல்லை, ப்ளஸ்ஸு தான் கணக்கு, மைனஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கார். எடப்பாடி ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கார். எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளேயே எட்டப்பர்கள், விஜய்க்கு வெளியே எட்டப்பர்கள், அமித்ஷாவே எட்டப்பர். இதில் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் பாஜக, விஜய், எடப்பாடி ஒரு கூட்டணிகள் வந்தே ஆக வேண்டிய தேவை. காங்கிரஸ் வருகிறது வந்து கொண்டு இருக்கிறது, வந்து விட்டது, நெருங்கி விட்டது. இப்போ காங்கிரஸ் எங்கே ஒப்பந்தம் போட்டுச்சு? திமுகவில் ஒப்பந்தம் போட்டாச்சு. பொறுப்பே ஏற்றுட்டாங்க, மாநிலங்களவையில் உள்ளே போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த அரசியலில் விஜய் புத்திசாலித்தனமாக அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கு. ஆனால் இந்த டெசிஷன் புச்சாலித்தனமாக இருக்குமா சார்? ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு சிறுபான்மை வாக்குகள், ஒரு சப்போர்ட் இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க, பாஜக கூட்டணி இருக்கிற அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் பின்னடைவாக இருக்குன்ட்டு. விஜய் வந்தார், பாஜக கூட இவரு சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த வாக்குகள்லாம் திரும்ப திமுக பக்கம் போலரைஸ் ஆகிடாதா? இல்லை, போகாது. ஏன்னா விஜய்க்கு தலித் இளைஞர்கள் சேரிகளில் பூரா விசில வரைஞ்சி வச்சுருக்கான். அது நீங்கள் தலித் வாக்கு வங்கி. ஜான் ஆரோக்கியசாமி சொல்வதை போல் கிறிஸ்துவ மிஷனரிகள் தேவாலயங்களில் விஜய் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சாலும் அந்த ஈர்ப்பு வராது. பாஜகவோடு வைத்தால் வராது. இருந்தாலும் கேரளாவை போல கேரளாவில் பாஜகவோடு தான் நிற்கிது கிறிஸ்துவர்கள். ஏன்? முஸ்லீமை எதிர்ப்பதற்கு. அப்படி ஒரு அரசியல் கேரளாவில் கிறிஸ்துவர்கள் யாரோட நிற்கிறா? பாஜகவோட. ஏன்? எதிரி முஸ்லீமாக பார்க்குறான். இப்போ இதே அரசியல் தான். அதாவது விஜய்க்கு தமிழ்நாடு தெற்கு பகுதியில் இருக்கிற மீனவர்கள் பூரா விஜய் ரசிகர்கள், தலித் இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள். நீங்கள் தலித் இளைஞர்களுக்கு அம்பேத்கர் போய் சேரவே இல்லை. அது எங்கே? ரவிக்குமாரோட நின்று போச்சு, சிந்தனை செல்வனோட நின்று போச்சு. ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி, இவர்களுக்கெல்லாம் அம்பேத்கரே தெரியாது. அப்போ அவன் எங்கே போவான்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி விஜய் தான். அப்போ தலித் வாக்கு வங்கி, மீனவர் வாக்கு வங்கி எல்லாமே விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவோடு சேர்ந்தாலும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் பாஜகவோட கூட்டணி வைக்கல, அதிமுகவோட தான் கூட்டணி வச்சுருக்கேன். இந்த அரசியலை விஜய் கண்டிப்பாக, ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ பெரிய தடுப்பணை கட்டி கொண்டு இருக்கிறார். வேண்டாம், நம்ம ஜெயிச்சிடலாம். யதார்த்தத்தை ஆதவ் அர்ஜுனாவும் புஷியும் விஜய்க்கு சொல்லுகிறார்கள், கள நிலவரத்தை. ஆனால் முன்னாடியே சார் விசிகா வரும்னு எதிர்பார்த்தாங்க, அது சார்ந்து பேசினாங்க, நம்ம விவாதங்களில் பார்த்தோம், காங்கிரஸை எதிர்பார்த்தாங்க, விவாதங்களில் பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்தே இந்த பாஜக அதிமுகவில் தாவேக்க பெரிய இன்ட்ரெஸ்டே காட்டின மாதிரி தெரியலையே சார். இல்லை, இப்போ சூழல் அப்படி இருக்கு. புது எதிரி திமுக. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் புது எதிரி திமுக. அவங்க வேற கூப்பிட்டே இருக்காங்க, எல்லாரும் வாங்க. புது எதிரி வந்து விட்டால் 3 பேருமே அரசியல் பண்ண முடியாது 5 வருஷம்.
அப்போ 3 பேர் அதை சிந்திக்க வேண்டிய சூழல் உருவாயிருக்குல்ல, இயற்கையாகவே உருவாயிருக்கு. 3 பேருக்கும் பொது எதிரி திமுக அதிகாரத்துக்கு வந்து விட்டால் 5 ஆண்டு காலம் நீங்கள் பாஜக சமாளிப்பான், அதிமுக சமாளிக்கும், தாவேகா சமாளிக்குமா? இதுதான் இப்போ கேள்விக்குறி. ஆனால் ஜெயிச்சா அதிமுகவுக்கு வந்து ரொம்ப பலவீனமான ஒரு சட்டமன்றமாக அது ஆகிடாதா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா 100 சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும்னா ஜெயிச்சா எத்தனை பேர் உள்ளே போவாங்க? இல்லைங்க, அதாவது அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. எடப்பாடி 150 தவிர 150க்கு குறைவாக நீங்கள் வாங்கவே மாட்டாங்க. அந்த மெஜாரிட்டி எங்ககிட்ட தான் இருக்குன்னு 118 தான் அவருடைய கனவு எண். 118 எம்எல்ஏ வந்துட்டா ஆட்சி அமைச்சாலும் யாரும் தெய்வம் தேவையில்லை. அதிமுகவுக்கு மட்டும் சொல்லுங்க. அதிமுகவுக்கு மட்டும். நீங்கள் கடந்த காலத்தில் 21 வரை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எத்தனையோ உடைவு போய் ஜெயலலிதா சமாதியில் தர்ம யுத்தம் இப்படி போய், ஆனாலும் எடப்பாடி 5 ஆண்டு காலம் நீங்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியைப் போல ஆட்சி செய்தார். பாஜகவோடு தான் ஆட்சி செய்தார். பாஜக இல்லைன்னா ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும், ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும். ஓபிஎஸ் தான் அவர்களுடைய தேர்வு. அதை நானே ஓபிஎஸ்ஸாக இருக்கேன், நானே டபுள் ஓபிஎஸ்ஸாக இருக்கேன்னு எடப்பாடி கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும். விஜய்க்கு இப்போ அதே போல் நிலைமை தான் வந்திருக்கு. கட்சியை காப்பாற்றணும், ஆட்சிக்குள்ளே போகணும். இரண்டும் தனிச்சு நீங்கள் வெற்றி பெறுவது என்பது ஒரு சோதனையான அரசியல் தான். விஜய் சங்கீதா பிரச்சனை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பே ஒரு பெரிய பிரச்சாரமாக ஓடிட்டுருக்கு. சங்கீதாவா தெரிசாவா, இந்த செய்தி தேர்தலுக்கு முன்பே பெரிய செய்தியாக மாறிடுச்சு. விஜயுடைய மகன், விஜயுடைய பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமியை தாக்குகிற அளவுக்கு அது முற்றி போயிடுச்சு. என்னுடைய தாயின் தந்தை நீ தான் பிரித்த, உன்னை விட மாட்டேன், பழி தீர்ப்பேன். அப்போது விஜய் நடிகராக இருந்தால் இதெல்லாம் வராது. தலைவரான பிறகு பல சிக்கல்கள், சிந்தனைகள் வருது. நீதிமன்றத்தில் பல ரகசியங்களை வெளியிடுவேன்னு இப்போ சங்கீதா சொல்லுது. கணவனை பற்றி என்ன ரகசியம்? பல பெண்களோடு தொடர்பு, இதுதான் ரகசியம். அப்போ இந்த பாஜக கூட்டணி போனால் சங்கீதா அமைதியாக இருப்பாங்க. அதிமுக கூட்டணிக்கு போனால் கட்சி வலுவாக இருக்குது, லண்டன் போயிடலான்னு அந்த அம்மா இருக்கும். தனியாக நின்னால் அந்த அம்மாவுக்கு பின்னாலும் சில அரசியல் சக்திகள் இருக்கிறது. அப்போ விஜயுடைய அரசியல் இன்றைக்கி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். விஜய் நடிகராக இருக்கிற வரை நிலைமை வேறு, இப்போ தலைவராக இருக்கிறார். பாஜகவும் 10ஆம் தேதி சம்மன் அனுப்பிச்சது ஒரு எச்சரிக்கை, சீக்கிரம் முடிவு பண்ணுப்பா, சீக்கிரம், ரொம்ப நாள் யோசிக்க முடியாது, டைம் இல்லை, காலம் இல்லை. நீ எதிர்கட்சியாக இருந்தால் எல்லாம் வேறு கட்சிக்கு போயிடுவான். 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக அரசியல் நடத்த முடியாது. இப்படியான சமிக்கைகள் டெல்லியிலிருந்து கொடுக்கப்படுவது தான் இந்த 10ஆம் தேதி சம்மன். ஆக எடப்பாடி வேதனை, விஜயும் வேதனை, அமித்ஷா சாதனை, இவனுக்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டானுங்களா? விரித்த வலையில், கன்னி வலையில் விஜய் எடப்பாடி மாட்டிக்கொண்டார்கள். நாம் சொல்கிறதான் இனிமேல் அரசியல். இப்படி அவர் ஒரு அரசியல், இந்த அரசியலுக்கு முக்கோண அரசியலில் எடப்பாடி மீண்டு வருவாரா, விஜய் மீண்டு வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.